சுரேஷ் மதிய பார்த்து அண்ணி எல்லாத்தையுமே சொன்னாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுன்னா நானே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டுமா? ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்களோட காலேஜை ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு அவங்க உடனடியாக சுரேஷ் கூட ஏறி அவங்களோட பைக்கில் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. பட் இது எல்லாத்தையுமே பார்க்குற சுரேஷ்க்கு ரொம்பவே கில்ட்டியாக இருக்குது. அதனால மதியம் அவங்களோட வீட்டில் இறக்கி விட்டுட்டு நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு தங்கராஜ் கிட்ட எதுக்காக மாமா ஏன் இப்படி பண்ணீங்க? நான் தான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன்ல. அவளை நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம். அதனால இப்போ பாருங்க அவள் அழுதுகிட்டு இருக்கான். எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும் மாமா. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நீங்கள் பேசாமல் அந்த பிரின்சிபல் சார் கிட்ட பேசி இந்த விஷயத்தில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறீங்களா? டேய் சுரேஷ், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நான் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கான காரணமே நீ சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 நாள் அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் கூடி சீக்கிரம் சரியாயிடும். நீ இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத. அவள் வீட்டில் அடங்கி வீட்டோட இருந்தால் மட்டும்தான் உன்னையும் சரி குடும்பத்தையும் சரி கவனிச்சுப்பா. இதுக்கப்புறமா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு தான் உண்டு தான் வேலை உண்டு நிற்பான். அந்த திமிரு எல்லாமே அந்த வேலையால் தான் வந்துச்சு. இப்போ அந்த வேலையவே பறிச்சதுக்கு அந்த திமிரையே பறிச்சதுக்கு சமம்டா. நீ தேவையில்லாமல் யோசிக்கிறத விட்டுட்டு சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஆனால் சுரேஷ்க்கு தான் மனசே கேட்கல. பட் இப்படி தங்கராஜ் சொன்னது எல்லாத்தையுமே ரேவதி கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை உடனடியாக மதிக்கிட்ட சொல்லணும்னு அவங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் மதிக்கிட்ட சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனையாடுன்னு சொல்லிட்டு மலருக்கு கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்ல மலருக்கோ ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எதுக்காக இவங்க இப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க கோவப்படக்கூட ஆரம்பிக்கிறாங்க. அதை ரேவதியுமே புரிஞ்சுக்கிட்டு எனக்குமே அந்த ஆள் மேலே கோவம் தான் வருது. ஆனால் என்ன பண்ணி தொலைக்கிறது, என்ன பண்ணுறது, ஆனால் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறது? ஆனால் சுரேஷ்க்கு புத்தியே இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சுரேஷையுமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மதிதான் சுரேஷ் வந்து விட்டுட்டு போனதுலேருந்து ரூம்குள்ளேயே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதை மலர் மூலியமாக சுரேஷுமே தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நம்ம வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கான டைமையுமே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க எவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்றதை பார்த்து புரிஞ்சுக்கிற சுரேஷுமே நம்ம ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்துலையாவது அவளுக்கு உதவி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு அவங்களோட மாமாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியல. அதனாலேயே அவங்க சைலண்டாக இருக்காங்க. பட் இப்படி சுரேஷ் மதிய வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ராஜலட்சுமி தான் செம்ம கடுப்போடு இருக்காங்க. இதை பற்றி சுரேஷ் கிட்ட பேசலான்னு போனால் கூட சுரேஷ் மலர்கிட்ட அப்பப்போ கூடி கூடி பேசுகிற மாதிரி தெரியுது. ஸோ ராஜலட்சுமி மலர்கிட்ட போயிட்டு என்ன என்ன உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? அப்புறம் அவளுக்கு என்னாச்சு? ரூம்குள்ளே போனவ வெளியவே வர மாட்டேங்கிறா. மறுபடியும் 2 பேருக்கு பிரச்சனையா என்ன? உடனே மலரும் சிச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மதி இந்த மாதிரி காலேஜ்க்கு போயிட்டு இருந்தாள்ல, ஆமாம் அங்கேயே ஏதாவது பிரச்சனையே என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவளோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு. அதனால நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா? அட இது ரொம்ப நல்ல விஷயமா போயிடுச்சே. அந்த வேலை இருக்க போய் தானே அவள் அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தா. வேலை இல்லாமல் வீட்டில் தானே இருக்க போகிறா. இதுக்கப்புறமா பாரு எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு சாக்கு போக்க சொல்லிட்டு வீட்டு வேலைகளை செய்யாமல் இருக்க முடியாது. இதுக்கப்புறம் உன் கை தான் ஓங்கி இருக்கணும். வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே அவளுக்கு பிரித்து கொடுத்துரு. முக்கியமாக அவள் எந்நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவள் இந்த வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது உன் பொறுப்பு. பெரிய மருமகளா இந்த பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ பொறுப்பாக ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பாரத்தை தூக்கி வைக்கிறாங்க. ஆனால் மலருக்கோ மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ராஜலட்சுமியோ சந்தோஷத்தில் துள்ளி குச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆட்டம் போட்டதுக்கு அவளுக்கு இதெல்லாம் வேணும். ஏதோ காலேஜே தான் பேரில் தான் இருக்குன்ற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இதுக்கப்புறமா நான் யாருன்னு அவளுக்கு காட்ட போகிறேன். உண்மையான மாமியார் கொடுமைனா என்னன்னு அவளுக்கு தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க இதுக்கப்புறமா மதியை வச்சு செய்யலாம் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அப்போ தான் ராஜலட்சுமிக்கு மிகப்பெரிய ஆப்பை காத்துக்கிட்டு இருக்கன்னு நமக்கே புரிய வருது. ஏன்னா போஸ்டில் திடீர்னு மதிக்கு ஒரு போஸ்ட் லெட்டர் வருது. இதை பார்த்துட்டு மலருமே உடனடியாக மதிக்கிட்ட போயிட்டு அதை கொடுக்க ராஜலட்சுமியும் அது என்னவா இருக்கும்னு ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவ்வளோ நேரம் அழுது ரொம்பவே சுகமாக இருந்த மதியோட முகத்தில் இப்போ தான் சந்தோஷமே ஆரம்பிக்குது. அவங்க ரொம்ப சந்தோஷத்தோட மலரை கட்டிப்பிடிச்சி நான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதியிருந்தேன், அதுவும் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கு எழுதியிருந்தேன், அதில் நான் இப்போ பாஸ் ஆகிட்டேன்னு வந்திருக்கு. நான் இதுக்கப்புறமா கவர்மெண்ட் டீச்சர்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மலரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன ராஜலட்சுமியோட வாயில தான் ஆடலை. அவங்க ரொம்பவே அதிர்ச்சியோட ஐயோயோ எல்லாம் போச்சான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே வந்த சுரேஷும் மதியோட குழந்தைத்தனமான சந்தோஷத்தை பார்த்துட்டு அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. திறமை உள்ளவளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க மதியோட
சந்தோஷத்த நினைச்சு பார்த்து பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மதிக்கும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாவம் இந்த மாதிரி மதிய வீட்லயே அடைக்க வைக்கலாம்னு நெனச்ச தங்கராஜோட நெனப்புல தான் இப்ப மண்ணு விழுந்துருச்சு. ஸோ இந்த விஷயம் தங்கராஜுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா ராஜலட்சுமிய விட ரொம்பவே அதிர்ச்சி மட்டும் இல்லாம கவலையும் பட ஆரம்பிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேல ஒரு பொண்ண இப்படி அடைக்க வைக்கணும்னு நெனச்ச தங்கராஜுக்கு இப்படி ஒரு பதிலடிய அந்த கடவுளே நெனச்சு குடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதனால தான் இப்படி மதிக்கு கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறமா மதியோட ஆட்டம் என்னன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ தனக்கு பின்னாடி தங்கராஜ் எப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்கன்றது மட்டும் மதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக தங்கராஜோட கதை திண்டாட்டம் தான். ஸோ நடக்க போகிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.